கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தமக்காய் காத்திருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் என் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்குவார், கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தரனை மென்மேலுமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை கைவிட மாட்டார், கர்த்தர் இந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தரனை விசாலத்தை கொடுப்பார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை பாதுகாப்பார், கர்த்தர் இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு, அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறவர்களுக்கோ, காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கை நாம் வைப்போம். நம்மை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே, நம்மை பாதுகாக்கிறவர் அவர் ஒருவரே. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அனுதினமும் நெருக்கத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அனுதினம் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த நுகத்தை கர்த்தர் உடைப்பார். உங்கள் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார், உங்களை விடுவிப்பார். என் கர்த்தர் நுகத்தை முறிப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்த சோதனை வந்தாலும், பேர்பட்ட சோதனையை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்காய் காத்திருங்கள். கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்தில் உங்கள் நுகத்தை கர்த்தர் முறிப்பார். குறித்த காலத்தில் உங்கள் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். குறித்த காலத்தில் உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். குறித்த காலத்தில் உங்கள் தேவைகளை சந்திப்பார். குறித்த காலத்தில் உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். குறித்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். குறித்த காலத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டதுக்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்கும் போது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற நுகங்கள், நாங்கள் சந்திக்கிற வறுமைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இதன் மத்தியிலே உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உமது நேரத்துக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களை விடுவிப்பீர் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். நிச்சயமாய் நீர் செய்வீர். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கும் நீர் நல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, உமக்காய் காத்திருக்கிற, உம்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் மாற கிருபை தருவீராக. உம் சமூகத்தில் காத்திருந்து அனுதினமும் தேடுகிறவர்களாய் மாறும்போது நீர் நல்லவராயிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாளையும் கரத்திலே கொடுக்கிறோம். இந்த நாளிலே உமது கிருபையின்படி, இரக்கத்தின்படி, உமது தயவின்படி எங்களை நடத்துவீராக. எங்களை கரம் பிடித்து நடத்தும். உண்மையே நம்புகிறோம். உம் சமூகத்தில் காத்திருக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென்.